Transition of Mathematics, Chapter 1, Example 1.3. Let A equal to x belongs to natural number such that 1 less than x less than 4. Set of B equal to set of x belongs to whole number such that 0 less than or equal to x less than 2 and C equal to set of x belongs to natural number such that x less than 3. Then verify that first one A cross B union C equal to A cross B union A cross C. Second one A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஸோ பாருங்கள் ஒரு 3 செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 3 செட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டத்தையும் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க இது மூலமாட்டு. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு செட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்ற செட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ என்ற செட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹோல் நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அதில் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. அப்போ 1க்கும் 4க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ்னு அர்த்தம். நேச்சுரல் நம்பர்ஸ் 1க்கும் 4க்கும் இடையில இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா மட்டும்தான் 1 டைம் 4 இன்றைக்கி சேர்க்கணும். அங்கே லெஸ் தேன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் அதுக்கு இடையில இருக்க நம்பர்ஸை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ அப்போது நேச்சுரல் நம்பர் பொறுத்த வரைக்கும் 1க்கும் 4க்கும் இடையில பார்த்தீங்கன்னா வெறும் 2 3 தான் இருக்குது. ஸோ அது ரெண்டு தான் இதோடைய வேல்யூ. இப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், ஹோல் நம்பர் சஸ் தட் 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் வரணும். ஹோல் நம்பர்னா என்னது? 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் ஹோல் நம்பர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 வருமானு பார்த்தீங்கன்னா 2 லெஸ் தேனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வராது. அப்போ 0 1 தான் இந்த இடத்துல வரும். அப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா 0 1. நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தேன் 3 இல்லை 3க்கு கீழே எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும். ஸோ என்னெல்லாம் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3க்கு கீழே உள்ளது. ஸோ 1 2 அவ்வளோதான் நம்ம செட்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பனாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவை பி யூனியன் சி. வாட் இஸ் பி யூனியன் சி? பியும் சியும் சேர்க்கணும். ஸோ 0,1 யூனியன் 1,2 இது என்ன வரும்? யூனியன்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ரிப்பீட்டட் இல்லாமல் எழுதணும். ரிப்பீட்டேட்டிவ் இல்லாமல் என்ன செய்யணும்? எழுதணும். ஸோ அப்போ 0 1 1 2 இருக்குது. ஸோ 1 ஒரு தடவை எழுதுங்க. ஸோ அப்போ மற்றபடி எல்லாம் எழுதுனீங்கன்னா 0 1 2 தான் வரும். 0 1 2 அவ்வளோ. இப்போ இதை கூட ஏ கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி. இது பார்த்தீங்கன்னா 0, நம்மளுக்கு வந்து ஏ என்னது 2,3 இருக்குதா? கிராஸ் என்ன இருக்குது? பி 0,1,2. இப்போ இதே ஆன்சர் எழுதுங்க. கிராஸ் ப்ராடக்ட் தெரியும். இந்த 2வை வச்சுட்டு 2,0 2,1 2,2. ஸோ இந்த மாதிரி போடக்கூடியதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ 2,0 2,1 2,2. அடுத்தது 3 வச்சு எழுதணும். ஸோ 3,0 3,1 3,2. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதுதான் உங்களுடைய எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரைட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இது இங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கணும் பாருங்கள். 2,3 ஏ இன்ட்டு 2,3 அண்ட் இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா என்னது 0,1. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்? இட் இஸ் ஈக்குவல் டு 2,0 2,1. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,0 3,1. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ கிராஸ் பி. இப்போ அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி பார்த்தீங்கன்னா 2,3 இன்ட்டு கிராஸு 1,2. சி பார்த்தீங்கன்னா 1,2. ஸோ அதனால இது எப்படி வரும்? அப்போ இது பார்த்தீங்கன்னா 2,3 அதாவது 2,1 அடுத்து 2,2 அடுத்து 3,1 3,2. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஆர்ஹெச்எஸ் ஆக்சுவலாக. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ஸோ 2,0 2,1 இருக்குதா? ஸோ 2,0க்கு 2,1 இங்கே இருக்குது. ஸோ ஒரு தடவை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்தது 3,0 இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே 2,2 இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. இங்கே 2,2 இருக்குது, பட் இங்கே இல்லை. ஸோ ஒரு தடவை எழுதிக்கலாம். ரிப்பீட்டட் பொறுத்த வரைக்கும் காமன்லாம் பார்க்கக்கூடாது, ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது. ஒரு செட்டு ஒரு தடவை இருந்தாலும் எழுதிடணும், பட் அது ஒரு தடவை மேலே இருக்கக்கூடாது. அவ்வளோதான் மேட்ரு. ரெண்டத்துலேயே ஒரு தடவை மேலே இருக்கக்கூடாது. இதில் 2,10 பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்குது, எழுதணும். 2,1 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, பட் ஒரு தடவை தான் எழுதணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்த 3,0 3,1 வரும். 3,0 அடுத்த 3,1 வரும். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3,2. இது வந்து உங்களுக்கான ஈக்குவேஷன் 2. ஸோ அப்போ இதுவரை என்ன தெரியுது? ஃப்ரம் 1 and 2 1 and 2 மூலம் மட்டும் நமக்கு 1 எது பாருங்க, இதுவும் அதுவும் சேமாக இருக்கும்.
இதில் பாருங்கள் 2,1 2,1 2,2 இருக்குது 2,0 2,1 2,2 இருக்குது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா 3,0 3,1 3,2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3,0 3,1 3,2 இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2ல் நம்ம என்ன தெரியுது, A cross B union C that's equal to A cross B union A cross C இந்த மாதிரி தெரியுது. திஸ் இஸ் த ப்ரூவ். ஸோ இது ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்கள் போட்டுடலாம். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் இதில் ரெண்டாவது பார்ட்டு பாருங்கள், A cross B intersection C கொடுத்துருங்க. A cross B intersection C equal to A cross B intersection A cross C இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். அதே போல் ஸோ B intersection C அப்படிங்க. ஸோ இன்டர்செக்ஷன்னா பார்த்தீங்கன்னா காமன் எலமெண்ட்ஸ் இன் போத் ஆஃப் டூ. ரெண்டு செட் இருக்குன்னா அதுக்கு ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும்தான். ஸோ அப்போ இதில் எது காமன் 0,1 1,2 B, C. பியில் சியில் எது காமன் 1 மட்டும் தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் இருந்தாகணும். ஸோ அப்படின்னாலும் அது எழுதணும். அதெல்லாம் எழுதக்கூடாது. 1ல் பிலேயும் இருக்கணும், இல்லை சிலேயும் இருக்கணும். பிலேயும் இருக்கணும், சிலேயும் இருக்கணும். அப்படின்னா அது என்னது இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ 1 வரும். 1 மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ இது 1. இது வந்து இப்போ A cross B intersection C கண்டுபிடிக்கிறேன். A என்னது 2,3 cross 1. ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2,1 3,1 அவ்வளோதான். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் ஸோ ஈக்குவேஷன் 3 வச்சுக்கோங்க. நீங்கள் 1 வச்சுட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ இது 2,1 அடுத்தது 3,1 அவ்வளோதான். ஒரு செட்டில் இருக்குங்க. ஸோ 2 வச்சு ஒரு தடவை 1 எழுத முடியும். அதுக்கப்புறம் 3 வச்சு மட்டும் இந்த 1 எழுத முடியும். அவ்வளோதான். இதுதான் இந்த ரெண்டும். இப்போ நமக்கான A cross B B cross A cross C தெரியும். நம்மளுக்கு A cross B என்ன இருக்குது, A cross C என்ன இருக்குது. இது ரெண்டுத்தையும் காமனாக பாருங்கள். நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடுறேன். இது வந்து LHS நம்ம ஃபஸ்ட் எடுத்தது. பார்த்தீங்கன்னா LHS. இனி எடுக்க போகிறது RHS. இது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்தாச்சு. இப்போ RHS பார்த்தீங்கன்னா A cross B நம்மளுக்கு தெரியும், இதாக இருக்குது. அது அப்படி இங்கே காப்பி பண்ணிக்கலாம். A cross B ஈக்குவல் டு 2,0 2,1 3,0 3,1. அடுத்தது A cross C பார்த்தீங்கன்னா 2,1 2,2 3,1 3,2. ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, 2,1 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 3,1 ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ அது ரெண்டு தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அப்போ A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி A cross B என்னன்னு எழுதிங்க, A cross C என்னன்னு பார்த்து எழுதிக்கங்க. எழுதிட்டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C என்னது நான் சொன்னது போல் 2,1 3,1 இதெல்லாம் காமனாக இருக்கும் பார்த்துங்க. அது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கும் பார்த்துட்டு அதுதான் உங்களுடைய ஆன்சர். இதில் இந்த 2,1 காமன் ரெண்டுத்துலையும். அதே போல் 3,1 மட்டும் காமன். வேறு எதுவுமே காமனாக இருக்காது. ரெண்டெல்லாம் அங்கே இந்த செட்டில் இருந்தால் அந்த செட்டில் இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் எழுதக்கூடாது. ரெண்டுத்துலேயும் அது இருந்துடும். ரிப்பீட்டிவ் இருந்தாங்கன்னா என்ன செய்யாது, அந்த செட்லேயும் இருக்கணும், அந்த செட்லேயும் இருக்கணும். இப்போ A cross B இல்லைன்னா A cross Bலேயும் இருக்கணும், A cross Cலேயும் அது இருந்தாகணும். ஸோ அப்படின்னா தான் அந்த ஆர்டர் பேரை நீங்கள் எழுதணுமே தவிர வேறு எந்த வகையிலையும் அது எழுதப்படாது. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஃப்ரம். ஸோ அப்போ ஃப்ரம் 3 and 4ல் என்ன தெரியுது, LHS is equal to RHS. நம்ம எடுத்த LHS வந்து இது A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence proved. அவ்வளோதான். ஸோ அந்த சம் அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.